ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்க்ரீனோட ஓவர்வியூ பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் முக்கியமான எடிட்டிங் டூல், ஹோம் டூலோட முக்கியமான எடிட்டிங் டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸிங் ரீடோ அண்ட் அண்டோ. அண்டோனா ஷார்ட்கட் கீ Ctrl+Z, ரீடோ ஷார்ட்கட் கீ Ctrl+Y. ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாமல் மவுஸ் வச்சும் நம்ம இது அண்டோ, இது ரீடோ பட்டன். இப்போ அண்டோ அண்ட் ரீடோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஹலோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு அண்டோ அண்ட் ரீடோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டோனா மோஸ்ட் ரீசன்ட் ஆக்ஷனை டெலீட் பண்ண வைக்கும். ரீடோ அப்படின்னா மோஸ்ட் ரீசனாக நம்ம டெலீட் பண்ணதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹலோங்கிறது என்னோடய ஃபஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் ஆக்ஷன் நான் ஃபில் கலர் கொடுக்குறேன். தேர்ட் ஆக்ஷன் நான் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 3 ஆக்ஷன். இதில் நான் லாஸ்ட்டாக பண்ணது ஃபாண்ட் கலர், அதுக்கு பிஃபோர் ரீசெண்டாக பண்ணது ஃபில் கலர், அதுக்கு ரீசெண்டாக பண்ணது டைப் பண்ணது டெக்ஸ்ட்டு. ஸோ நான் இப்போ Ctrl+Z கொடுக்கும்போது லாஸ்ட்டாக என்ன சொன்னோம், ஃபாண்ட் கலர் என்னாச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னது, ஃபில் கலர். ஸோ நம்ம இப்போ Ctrl+Z கொடுத்தோன்னே ஃபில் கலரும் டெலிட் ஆயிரும். அதுக்கு பிஃபோர் நம்ம டெக்ஸ்ட்டு தான் பண்ணோம். ஸோ Ctrl+Z கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் பண்ணதும் டெலிட் ஆயிடும். திரும்ப நம்ம ரீடோ பண்ணணும் அப்படின்னா Ctrl+Y கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த ஷார்ட்கட் கீ, இந்த நம்மளுடைய மவுஸ் வச்சு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கண்ட்ரோல் அண்ட் ரீடோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர் ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் செல் கண்டென்ட்ஸ். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஓவர் ரைட்டிங். நார்மலாக நம்மளுடைய கர்சரை ஒரு செல்லில் வச்சு அதோட டேட்டாவை ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணும்போது இருந்த பழைய டேட்டா அப்படியே டெலீட் ஆகி புதுசாக நம்ம என்ன கொடுத்தோமோ அது மட்டும்தான் வரும். இதுதான் டிஃபால்ட். பட் நமக்கு இப்போது பிப்ரவரி ABC அப்படின்னு நம்ம எழுதணும். ஏதோ ஒரு லாஸ்ட்டு நம்ம எழுதணும். இல்லை இடையில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னா 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபார்முலா பாரில் நம்மளுடைய மவுஸை வச்சு நம்ம ஜஸ்ட் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிப்ரவரி ABC, ஓகே. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணும்போதும் நமக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. மூணாவது என்ன அப்படின்னா ஷார்ட்கட் கீ F2 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டென்ட் எடிட்டிங் எனபிள் ஆயிரும். ஜஸ்ட்டு நம்ம ABC கொடுத்தா போதும். இந்த 3 மெத்தடில் தான் நம்ம ஓவர் ரைட்டிங்கோ இல்லை எடிட்டிங் செல் கண்டென்ட்ஸோ நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்டுனா ஒன்றும் இல்லை, எங்கே அந்த டேட்டா இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஃபைண்டு. ரீப்ளேஸ்னா எங்கெல்லாம் இப்போ என் பேர் நஸ்ரீன் இருக்குன்னா என் பேர் நஸ்ரீன் இருக்கக்கூடாது, எங்கெல்லாம் நஸ்ரீன் இருக்கோ அங்கெல்லாம் ஃபாத்திமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+F ஃபைண்ட் ஷார்ட்கட் கீ. இதே நம்ம மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனா ஹோம் பேஜில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஃபைண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே மே அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா மே இருக்கிற இடத்துல என்னுடைய செல் ஷோ ஆகும். சரி, என்னுடைய செல் திரும்ப நான் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? திரும்பியும் நான் ஃபைண்டால் கொடுத்தேன்னா எங்கே இருக்குது, C6 இருக்குது. C6 மே இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரீப்ளேஸ்க்கு ஷார்ட்கட் கீ Ctrl+H. பட் நம்ம கர்சர் வச்சும் போகலாம். சேம் ஃபைண்ட் அண்ட் செலக்ட், ஹோம் பேஜில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட், ரீப்ளேஸ். இப்போ நான் 10ங்கிற இருக்கக்கூடிய 10 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, C13லையும் D13லையும் 10 இருக்குது. இந்த 10 இருக்கிற இடத்துல நான் 11 அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? இப்போ ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோன்னா இல்லை எங்கெல்லாம் 10 இருந்துச்சோ அந்த இடத்துல 11 வந்துடும். ஸோ அந்த டேட்டாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து கோட்டுனா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இதோடைய செல் ரெஃபரன்ஸ் என்ன, நம்ம போன வீடியோவில் பார்த்தோமா, B1. இதுதான் என்னுடைய நேம் பாரில் அதுதான் இருக்கும். இப்போது நம்ம B1000க்கு போகணும். பட் நம்ம இப்படி ஒன்று கொண்டு போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போகிறது B1000னா கீழே வரும் இல்லையா, B1000 நான் கீழே வரைக்கும் B1000 வரைக்கும் நான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஆப்ஷன், இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+G. சரிங்களா? இல்லை அப்படின்னா
ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ல கோ டு தேர்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸில் நான் B1000 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்தா போதும். B1000க்கு என்னுடைய செல்லுடைய அந்த செலக்ட் பண்ணுற பாக்ஸ் போயிடும். சரிங்களா? இப்போ Ctrl+Z கொடுத்தா மேலே திரும்ப வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து சில இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இது நிறைய டேட்டாஸ் கூட இருக்கலாம். இதில் நம்ம கோ டு ஆப்ஷன் இன்னொரு விஷயமா நம்ம யூஸ் ஆகும். Ctrl+G கொடுத்துட்டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யணும்னா நமக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன். இதில் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா ஸ்பெஷலில் கரண்ட் ரீஜியன் ஃபார்முலாஸ். இப்போ இதில் ஏதாச்சும் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஃபார்முலா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து ஸ்பெஷல். இது நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா போல்டு. போல்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் ஹாய் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தடிமனை காட்டும். Ctrl+B பார்த்தீங்களா, இது எனபிள் ஆயிரும். Ctrl+B ஷார்ட்கட் கர்சரில் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது இட்டாலிக். இட்டாலிக்னா ஷார்ட்கட் கீ Ctrl+I. இதை நம்ம இதுலையும் வச்சுக்கலாம். இதை திரும்ப அமுக்கணும்னா டிசபிள் ஆயிரும், திரும்ப கிளிக் பண்ணோம்னா எனபிள் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறமா அலைன்மெண்ட்ஸ். அலைன்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா லென்த்தான ஒரு செல். இதில் நான் வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் செப்டம்பர் ஷோ ஆகுது. பட் எனக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் ஷோ ஆகணும் அப்படின்னா இதான் அலைன்மெண்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணோன்னா வந்துச்சா, லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்துச்சா. சென்டரில் இருக்கணும்னா இது சென்டரில் இருக்கும். கொஞ்சம் அலைன்மெண்ட்டில் நம்ம ரோவை கொஞ்சம் பெருசாக்குறோம்னு வைங்க. இப்போ கீழே இருக்குது. சென்டரில் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோன்னா சென்டரில் மேலே போயிடும். இதை கிளிக் பண்ணோன்னா அதை விட மேலே போயிடும். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரோஸ்க்கு, இது காலம்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் அலைன்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சரிங்களா? அடுத்து மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆர் ராப் டெக்ஸ்ட். மெர்ஜ் அண்ட் சென்டர் இதான் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர். இது ஒன்றும் இல்லை, இது செல் G11, இது செல் H11. இந்த ரெண்டு செல்லையும் நான் சேர்த்து ஒரே செல்லாக வைக்கணும் அப்படின்னா அதுதான் மெர்ஜ் அண்ட் சென்டர். இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரே செல் ஆயிரும். G11ங்கிற ஒரே செல் ஆயிரும், G10ங்கிற செல்லை நமக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி இது வந்து காலம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம ரோஸ்க்குமே பண்ணிக்கலாம். இப்போ நான் மொத்தமாக இது ஃபுல்லாத்தையும் நான் ஒரே செல்லாக்கணும் அப்படின்னா பாருங்களேன், ஃபுல்லாகவே உங்களுக்கு மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆயிடுச்சு. ஒரே இதில் சென்டர் ஆயிடுச்சு. இதுதான் மெர்ஜ் அண்ட் சென்டர். ராப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து கொஞ்சம் எழுதுறேன். ஹலோ அப்படிங்கிற ஹலோ ஐ ஆம் நஸ்ரீன், ஐ லவ் MS எக்ஸல் இப்படின்னு நான் வந்து ஒரு டேட்டா எழுதியிருக்கேன். இது வந்து நான் இப்படி வச்சுக்கிறேனே, இந்த சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது. இப்போ இது வந்து இது பாருங்களேன், ஹலோ ஐ ஆம் நஸ்ரீன், ஐ லவ் MS எக்ஸல்ங்கிறது அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு. பட் நம்ம இந்த சேம் செல்லில் நமக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ராப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். நமக்கு ஒரே செல்லில் லைன் பை லைனாக ஒரே செல்லில் வரும். சரிங்களா? இதுதான் ராப் டெக்ஸ்ட். அண்டர்லைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட் கீ Ctrl+U. இப்போ நான் இந்த ஹாய் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+U கொடுத்தோம்னா அந்த ஹாய்க்கு கீழே குட்டியாக ஒரு கோடு வரும். நான் இதில் செலக்ட் பண்ணுற பாருங்க, Ctrl+U. செப்டம்பர் கீழே ஒரு கோடு வரும். இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் நமக்கு அண்டர்லைன் தான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.